திமுக அதிமுகனா பதவியில் இருக்கும்போது பெரிய கொள்ளையடிக்கிறது. திமுகவும் அதிமுகவும் ஜாதியை பயன்படுத்தி ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்கி அந்தந்த ஜாதி ஓட்டை வாங்கிறது என்பது தான் திமுகவுடைய அடுத்த லட்சியமாக வந்தது, நடைமுறையாக வந்தது. அதிமுக அதுதான் செய்கிறது. விஜய் கட்சியை ஆரம்பித்து இன்னும் கட்சியே ஒன்றும் இதாகலை, ஒரு உறுதிப்படலை, நடந்துக்கிட்டு இருக்கு. திரைப்பட கவர்ச்சி இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பதவி பிரச்சனை வந்துருச்சுங்க. பதவி பிரச்சனை வந்து பதவி விற்கிறானுங்க. பாஜக திணிக்கிற கொள்கை என்பது வெறும் இந்தி மட்டுமல்ல, ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஆதிக்க கொள்கை. அவங்க அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். சுருக்கமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நம்மை நாமே சோதித்து கொள்ளக்கூடிய செய்தியாகவும் இருக்கும். அரசியலில் கவர்ச்சி பற்றி. இப்போ கவர்ச்சி என்பது ஒருத்தரை அடுத்தவர்களை ஈர்ப்பது, அதற்கு தகுந்தாற்போல் பேசுவது அல்லது ஒப்பனை செய்து கொள்வது, நடிப்பது, பாடுவது, இப்படி பலது இருக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறவங்க அல்லது ஒரு பொருளை விற்பனை செய்கிறவங்க வாடிக்கையாளரை கவர்வதற்காக பல்வேறு உத்திகளை கையாள்வார்கள். அதுதான் முதல்ல அடிப்படையாக இருந்தது. அதன் பிறகு அரசியலுக்கு அது வந்தது. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு வாக்காளர்களை எப்படி கவர்வது, வாக்காளர்களை இருப்பது எப்படி அப்படிங்கிறது என்பது தான் இப்போ முக்கியமாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு லட்சியம் இருப்பது போல் நடிப்பார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பெரிய லட்சியம் இருப்பது போல் நடிப்பார்கள். இப்போ நான் வந்து ஒரு லட்சியம் இருந்தது. ஒரு 47 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி காங்கிரஸுக்கு ஒரு இந்திய விடுதலை மேலே ஒரு லட்சியம் இருந்தது. அதில் வந்து நமக்கு நிறைகுறை இருக்கலாம், ஆனால் அந்த லட்சியத்தின் மீது அவர்களுக்கு ஒரு உறுதி இருந்தது. அதை அடைந்தார்கள். அவர்கள் வெள்ளையரிடமிருந்து ஒரு விடுதலையை பெற்றார்கள். அதன் பிறகு அப்பொழுதும் சரி ஒரு போலியாக ஒரு லட்சியம் இருப்பது போல் காட்டியது திராவிடம். அது திராவிட நாடு கேட்பது போல் ஈவேரா மற்ற எல்லாம் பேசினாங்க. அதன் பிறகு இவர் தனியாக அண்ணா அவர்கள் திமுக தொடங்கின பிறகு அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு என்றெல்லாம் முழங்கினார். அது ஒரு நெருக்கடி வருகிறது, தடை சட்டம் வருகிறது என்று விட்டுட்டாங்க. அதன் பிறகு ஒரு மாநில சுயாட்சி என்று ஒன்று சொல்லி அதை வந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதாக ஒன்று பேசினார்கள். இப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான முழக்கங்கள், மக்களை கவர்வதற்கான அது செயற்கையாக, இதற்கு உண்மையாக இல்லாமல். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதுபோல் மற்ற இப்போ நீங்கள் இப்போ பட்டம் இருக்குது, எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர், அவர் என்ன புரட்சி பண்ணார்? அதுபோல் அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதாவுக்கு புரட்சி தலைவி, என்ன புரட்சி, அதுக்கு என்ன தலைவர்? அப்படி இந்த புரட்சி என்பது ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி இருக்குது. நம்ம ஏமாந்துடுவாங்க தமிழ் மக்கள், இந்த பலவீனம் இருக்குது என்று இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்படி நிறைய கட்சிகள் இப்பொழுது வந்து விட்டது. ஒன்றுன்னா பண்ணிவிட்டோம். நீங்கள் வந்து சாரத்தில் பார்க்க போனால் நம்ம வந்து ஒரு இனம், தனிநாடு கேட்ட இனம், போக்குவரத்து எல்லாம் நம்ம பேசுகிறோமே தவிர, ஏற்கனவே இருந்த அதிகாரங்களெல்லாம் இழந்து இந்திய அரசனுடைய இந்திய ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் நம்ம இருக்கிறோம். அதுபோல் ஒரு எந்த லட்சியமும் இல்லாமல் லட்சியம் இருப்பது போல் நடிக்கிறது. அப்போ அதையும் புரிந்து கொள்கிறார்கள் மக்கள் என்ற உடனே அவங்களுக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்கிறது. அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தை கூட்டி போகிறதுனா பணம் கொடுத்து வாடகைக்கு வந்துக்கிட்டு போகிறது, சாராயம் கொடுத்து அழைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சும் இந்த கட்சிகளை ஆதரிக்கிறாங்க மக்கள். ஏன் இப்போ பிரச்சனை தானே. அப்போது போலியாக லட்சியம் வைத்தார்கள். அப்போ ஒரு காங்கிரஸுக்காக இருந்தாலும் சரி, மற்ற இதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸுக்கு கூட ஒரு லட்சியம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்திய ஏகாதிபத்தியத்தை கட்டமைக்கிறது தான். இந்திய விடுதலைக்கு பிறகு அவங்களுக்கான ஒரு பொது லட்சியம் வந்து இந்திய ஏகாதிபத்தியம், இந்தி மொழியை இந்தியா முழுக்க ஆட்சி மொழியாக திணிப்பது, இந்தி இன மேலாதிக்கம், ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்திக்காரர்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவது என்பது காங்கிரஸுக்கு உள்ள ஒரு கொள்கை. அந்த கொள்கையில் தீவிர பிரிவு வந்து பாஜக. அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நம்ம மேலே தமிழர்கள் மீது தாக்குதல் கொடுக்கக்கூடிய இந்திய ஏகாதிபத்திய கட்சிகள் காங்கிரஸும், அடுத்தது வந்து இப்போ அதை விட தீவிரமாக தாக்குதல் தொடுப்பது பாஜக. அந்த ரெண்டு கட்சியும் இவர்களுக்கு வந்து இந்தி சார்ந்த ஆரியம் சார்ந்த லட்சியம் இருக்கிறது. நமக்கு தமிழ் இனம் சார்ந்த லட்சியம் அது இருக்கிறதா? அந்த கட்சிகளுக்கு இருக்கிறதா?
ஒரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத போது பணம் கொடுத்து பார்ப்பது. இப்போ அதுலேயும் வந்து பணம் கொடுத்து இப்படிலாம் பழக்கப்பட்டு போய் எல்லா கட்சியும் பெரிய கட்சிகள்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஜாதியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. திமுகவும் அப்போ அடுத்தது அதிமுகவும் ஜாதியை பயன்படுத்தி ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்கி அவங்கள வாழ் பிடிச்சிக்கிட்டு அவங்கள கண்காணிகளாக வச்சுக்கிட்டு அந்தந்த ஜாதி ஓட்டை வாங்குறது என்பது தான் திமுகவுடைய அடுத்த லட்சியமாக வந்தது, நடைமுறையாக வந்தது. அதிமுகவும் அதுதான் செய்கிறது. அதில் அந்த ஜாதி கட்சிகளே உருவாயிடுச்சு. நிறையா ஜாதியும் வந்துடுச்சு. இப்போ அதன் பிறகு என்ன பண்ணுறது? இப்போ பணம் கொடுத்து செய்கிறோம். அதை வந்து அது பல எதிர்கட்சியும் பணம் கொடுக்குறான். இந்த சிக்கலாக வருது. எனவே இதற்கு மேலும் இவர்களை எப்படி ஏமாற்றுவது, கவர்வது என்பதற்கு தான் பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்களை கொண்டு வந்து வச்சு உத்திகள் கேட்குறாங்க. இவனுக்கு அந்த வாக்காளர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறது எப்படி, அதுக்கு தந்திரம் சொல்லி கொடுன்னு, அது தொழில்நுட்பம். அதுக்கு அவனுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா கொடுக்குறாங்க, நூற்றுக்கணக்கான கோடி கொடுக்குறதா சொல்கிறாங்க. கொடுத்து அவங்க டெக்னிக்கலாக ஏற்கனவே திமுகவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ வந்து இவருக்கு விஜய்க்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறதா அப்படி தெரியுது. வந்து இருந்துகிட்டே போனார் அவரோட. அப்போ இவ்வளவும் தெரிஞ்சு விபரம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், ஒரு எது சரி எது தவறு என்று புரிந்தவர்கள் இந்த கட்சிகளை ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை விட்டால் என்னங்க இருக்குது? ஏங்க நீங்கள் கூடி பேசி உருவாக்கக்கூடாதுங்களா? அதெல்லாம் நம்மளால் முடியுங்க. எங்களை புலங்க உருவாக்கி இருக்கோமே, அதை பார்க்கக்கூடாதுங்களா? திரும்பி எங்கள்கிட்ட குறைந்த சுட்டி காட்டுங்க ஐயா, திருத்திக்கிறோம். நாங்கள் பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத லட்சிய இயக்கமாக, தமிழ் தேசிய இயக்கமாக இருக்கிறோம். அந்த இதை பற்றி பார்த்து இது என்ன சரியாக தப்பான்னு பேசுங்க. இது தப்புனா தப்புன்னு நின்ன வகையில் தவறுன்னு சொல்லுங்கள். நாங்கள் திராவிடத்தை விமர்சிக்கிறோம் அதனால் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் சரியில்லை. அது எங்கள் லட்சியம் இந்த மாதிரி, அல்லது திமுக இந்த லட்சியம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு போகிறது என்னாச்சுன்னா இப்போ அது ஒரு ஒரு கொள்ளையாக மாறிடுச்சு. இப்போ அரசியலில் இப்போ திமுக அதிமுகன்னா பதவியில் இருக்கும்போது பெரிய கொள்ளையடிக்கிறது, எதிர்கட்சியும் கொஞ்சம் கொள்ளையடிக்க வாய்ப்பு கொடுக்கறது, இப்போ பகிர்ந்துக்கிறது. இப்போ ₹100 ஒரு வேலை, அரசு வேலை ஒப்பந்தம் நடந்துச்சுனாக்கா 40 விழுக்காடு வரைக்கும் கொள்ளை பங்கு போயிடுறது. முதலமைச்சருக்கு, அந்த அமைச்சருக்கு, மாவட்ட செயலாளருக்கு, அவருக்கு, இவருக்கு, உள்ளூர் எம்எல்ஏவுக்கு என்று பிரிச்சிட்றாங்க அதை ஊழல். இது சகஜமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக ஆயிடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அது தெரியுது, உங்களுக்கு தெரியுது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பெருச்சாளிகள். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இதில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், இப்போ இந்த தருமபுரியிலேருந்து ஒருத்தர் பேசினார், திமுக மாவட்ட செயலாளர், அவங்க கூட்டத்தில் பேசுகிறாரு. அது எப்படியோ யாரோ அதில் அவருக்கு போட்டியாக உள்ளால் பதிவு பண்ணி வெளியிட்டுட்டார். அதை எப்பார் கலெக்டராக இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி, நான் சொன்னால் தான் இங்கே வேலை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும் எந்த அதிகாரியாளர் இந்த மாவட்டத்தில் அப்படின்னு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் உள்ளவர் தருமபுரியில் பேசுகிறார் திமுக. அப்போ இதான் நடக்குது. இது நடக்குதுன்னா என்னென்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்றால் மேலே இருக்கிறவங்க கொள்ளையடிக்க முடியாது, மேலே இருக்கிறவங்க அதிகாரத்தை நுகர முடியாது. இப்போ இந்த மாதிரி கீழே ஆட்கள் இருக்காங்களா, சின்ன சின்ன தளபதிகள் இருக்காங்க, மாவட்ட தளபதிகள், இந்த ஆட்கள் அவங்க லெவலுக்கு சர்வாதிகாரம் பண்ணிக்கோங்க, உங்கள் லெவலுக்கு நீங்கள் கொள்ளையடிச்சுக்கோங்க, எங்கள் லெவலுக்கு நாங்கள் கொள்ளையடிக்கிறோம், என்னால் கட்சியில் கேட்க மாட்டாங்க. இது சகஜமாப்பா, அது சாதாரணமாப்பான்னு போயிடுவான். இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இப்போ அது தெரியுதுல்ல. அதில் இப்போ ஒரு செய்தி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெரிய வியப்பாக இருக்கும். விஜய் கட்சியை ஆரம்பித்து இன்னும் கட்சியே ஒன்றும் இதாகலை, ஒரு உறுதிப்படலை, நடந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு ஒரு திரைப்பட கவர்ச்சி இருக்குது, நிறைய கூட்டம் கூடியிருக்கு, அவருடைய கூட்டத்துக்கு கூடியிருக்கு. அந்த இதில் போட்ட விக்கிரவாண்டி கூட்டம் அது இது அங்கங்கே போடும்போது நிறையா கூட்டம் கூடுது, பெரிய அளவு இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பதவி பிரச்சனை வந்துருச்சுங்க. பதவி பிரச்சனை வந்து பதவி விற்கிறானுங்க. நேற்று, அதாவது நேற்றுன்னா என்ன, 13ஆம் தேதி 13/3/2025 அன்று தினமணியில் வந்திருக்கு. ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வாங்குகிற லஞ்சத்தை பற்றி வந்திருக்கு. தாவேக்காவில் வந்திருக்கு. இப்போ வேறு இதெல்லாம் இணையத்தில் எடுத்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் தாவேக்கா தெற்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட இணைச் செயலாளர் பதவிக்கு 5 லட்சம் ரூபா, பொருளாளர் பதவிக்கு 3 லட்சம் ரூபாய், மாவட்ட துணைச் செயலாளர் பதவிக்கு 2 லட்சம் ரூபாய், 10 செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலா 80,000 ரூபாய் கேட்டு கராராக வசூலிப்பதாக கூறப்படுகிறது. முளைச்சி 3 இலக்கணம் வரல கேட்டா. ஏன்னா இது திமுக அதிமுக பண்பாடு தான், அதுக்கு வேறு எதுவும் கிடையாது, பேர் தான் வேறையே தவிர. அதுக்கு தான் அவர் நல்லா சொல்லிட்டார்ல,
இப்போ தமிழ் தேசியத்துக்கு ஒரு சந்தை வந்துகிட்டு இருக்குது, விரிவாக இருக்குது, இளைஞர்கள் வர்றாங்க, உண்மையிலே இளைஞர்கள் வர்றாங்க, இப்போ போலியா இல்லை. அந்த சந்தையை உருவாக்கிங்கிறது தான் என்னுடைய 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டார்ல. அப்போ திராவிட பண்பாடு எளிதாக அவங்க தொண்டர்கள்ட்ட எளிதாக அவன் தளபதிகள்கிட்ட வருது. இல்லை யார் தளபதி விஜய் கிட்ட குட்டி தளபதி இருக்காங்கல்ல, ஒவ்வொரு பதவிக்கு இவ்வளோ ரூபா நிர்ணயிச்சுட்டான் திருவள்ளூர் மாவட்டத்தில். இப்போ தினமணி ஏட்லேயும் வந்திருக்குது, ஊடகங்களில் இணையத்துலேயும் போய்கிட்டுருக்குது. இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? பிறக்கும்போதே ஒரு கட்சி, அப்போ எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு தமிழ் சமூகம். இதை மாத்திரம்னா சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை, தேவைப்படக்கூடிய ஒரு நோய் தீர்க்கும் மருந்தை, ஒரு லட்சியத்தை எடுத்து தமிழ் சமூகத்தை பாதுகாத்து நம்ம இனம் மொழி தாயகத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு உறுதி இல்லாமல் இதை ஆதரிப்புமா அதை ஆதரிப்புமா? திமுக விட்டாக்க ஒரு பாஜக வந்துடும். பாஜக திமுக என்ன வேறுபாடு? பாஜக திமுக என்ன வேறுபாடு இருக்குது? இந்த பாருங்கள், நேற்றைய தினத்தந்தி தலைப்பு செய்திங்க, நாடாளுமன்ற தொகுதி மறுவரை விவகாரம், மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக இந்தியாவை திரட்டுவோம், இந்தியாவையே திரட்டுவோம். முதலமைச்சர் ஆவேசம், முதலமைச்சர் ஆவேசம். அப்புறம் என்ன பண்ணுறாராம்? அவர் பேச்சு நிறையா இருக்குது. சரக்கு என்ன சொல்கிறார் அதில் கடைசியாக? டாம் டூம்ங்கிறாரே தவிர என்ன கோரிக்கை ஐயாவுக்கு? பாரதிய ஜனதாவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக இந்தியாவை திரட்டுவோம். சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணிதிரட்டுவோம். அப்படி அணிதிரட்டினால் மட்டுமே இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறது இல்லை இப்போ பிரச்சனை, இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகிறது. எப்படி? ஜால்ரா பாரத மாதா பஜனை ஸ்டாலின் மோடிக்கு காட்டுறார். அவங்க தம்பி ராகுல் இருக்கார்ல, கோச்சுக்காதீங்கன்னா, நான் என்ன எட்டி போயிடல, பழைய மாதிரி எதுவும் மாநில சுயாட்சி ஆட்சியெல்லாம் போயிட்டு போயிடல, அது சொல்கிறேனே தவிர இந்தியாவை பாதுகாப்பது தான் எனது லட்சியம். அங்கே எங்கள் பசங்களை தமிழ்நாட்டு ஆட்களை திரட்டி கிடக்கிறதுக்கு என்று மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் செய்தி சொல்கிறாருங்க ஸ்டாலின். ஏப்பா நீ என்ன பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு? அதில் என்ன தமிழ்நாட்டு உரிமையை கேட்க போகிறோம்? என்ன தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்க போகிறோம்? அல்லது இருக்கிறத புதுசாக என்ன கேட்க போகிறோம்? அது வேணும்ல. அந்த கூட்டத்தில் பாருங்கள். அடுத்தது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவினர் உறுதிமொழி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதை திருவள்ளூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன உறுதிமொழி வாசகங்கள் வருமாறு: தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுதான் ஒரே இலக்கு. எப்படி? என்னப்பா தமிழ்நாட்டு கேட்குற? இப்போ படித்த பிள்ளைகள் இருக்கீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்ன தமிழ்நாடு என்ன கேட்குற? இப்போ நாங்கள் சொல்கிறோம், தமிழ் தேசிய பேர் இயக்கம் தலைமை செயற்குழு ஏற்கனவே சொல்லிருக்கு, தமிழர் கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறோம். மக்களவை உறுப்பினர் 39ங்கிறது 31 குறைஞ்சாலும் சரி, 49 ஆனாலும் சரி, இல்லை 60 ஆனாலும் சரி, அவன் 800 பேர் மக்களவை கொண்டு வர போகிறான். அதில் நீ என்ன இன்றைக்கி இருக்கிறத பாதுகாக்கணுங்கிறிய? 39 கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை, கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லாத சிறுபான்மை 39 பேர், 543 உறுப்பினர்கள். இந்த 39 என்பது கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. இதில் வச்சுக்கிட்டு நீ என்ன கிழிக்க போகிறாங்க? மேலும் மேலும் குறைக்க போகிறான். 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம் தமிழ்நாட்டில், தமிழர்கள் 8 கோடி. இந்த 8 கோடி ஒரு 2 கோடி உள்ள இலங்கை சிங்களனுக்கு இருக்கிற மரியாதை உலகத்தில் நமக்கு இருக்கா? அவனுக்கு இருக்க ஆதிக்கம் நம்ம மொழியை நம்ம முழுசாக கொண்டு வர முடியுதா? 60 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் வச்சுக்கிட்டு ஒரு நாடு நடத்திக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாடு அவன் இஷ்டத்துக்கு நடத்துகிறான். 8 கோடி பேர் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அவன் இப்போ இந்த பிரச்சனை என்ன? மக்களவை உறுப்பினரை மாற்றியமைத்தல், தமிழ்நாட்டுக்கு குறைக்கிறது அல்லது ஒன்றும் இல்லாமல் செய்கிறதெல்லாம் இருக்குல்ல. அது என்னது? என் மாநில பிரச்சனையா? அது இனப்பிரச்சனைப்பா. நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இனம் ஆதிக்கக்காரன். நான் சொல்கிறேன், ஆரிய பிராமணன், ஆரிய வைசியன், காரன்.
அவர்கள் மேலும் நம்மை இல்லாமல் செய்வதற்காக, தமிழினத்தை இல்லாமல் செய்வதற்காக செய்கின்ற சூழ்ச்சிகளில் ஒன்றுதான் மக்களவை உறுப்பினர் மறுசீரமைப்பு, மாற்றியமைத்தல். இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோங்க பார், இனங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று. ஸ்டாலின் மாநில சுயாட்சியை சொல்லக்கூட தயாரில்லை. அதான் இந்தியா வெல்ல வேண்டும்ட்டு வந்தார் கடைசியில் திருவள்ளுவர் கூட்டத்தில். கடைசியில் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகிறது. என்ன அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு என்ன வேணும், இதில் போய் மற்ற மாநிலங்களை கூப்பிடுங்க, கேளுங்க. கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, இந்திரா காந்தி தான் கொண்டு போய் இந்திய அரசினுடைய மேலாதிக்க பொதுப்பட்டியல் கொண்டு போனார். மீண்டும் மாநில பட்டியலுக்கு வேணும். காவல்துறை முழுக்க முழுக்க மாநில பட்டியலுக்கு வேணும். மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கக்கூடாது, குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடாது. ஆர்டிகிள் 356 அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்தியாவுக்கு ஒரே ஆட்சி மொழி, இந்திய ஒன்றியத்தின் ஒற்றை ஆட்சி மொழி இந்தி என்று சொல்லுகிறது ஆர்டிகிள் 343. அதை நீக்க வேண்டும். ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயா? அப்படி இப்போ நாங்கள் சொல்கிறோம், சம எண்ணிக்கையில் எல்லா மாநிலத்துக்கும் ஆளுக்கு 10னா 10 ஒரு கூட்டரசாக வை. இந்திய அரசுக்கு அந்த ஒன்றிய அந்த கூட்டரசுக்கு இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளிநாட்டு உறவு போன்ற ஒரு 3 அதிகாரம், இன்னும் 1-2, இதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. வரி விதித்து வசூலிக்கும் அதிகாரம் அந்த கூட்டரசுக்கு இருக்கக்கூடாது. மாநில அரசு வசூலித்து அதில் குறிப்பிட்ட சதவீதத்தை இந்திய அந்த கூட்டரசுக்கு அளிக்க வேண்டும் என்று பேசு. நாங்கள் கேட்குறோம், இது மாதிரி மாற்று திட்டங்களை வை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கூட ஒத்துக்காது உனக்கு. உங்கள் அப்பா தத்துவ தந்தை கருணாநிதி போட்டார்ல ராஜமன்னார் குழு, அந்த ராஜமன்னார் குழுவை 1970ஆம் ஆண்டு போட்டார் கருணாநிதி முதல்வரான பிறகு. அவர்கள் 71ஆம் ஆண்டே அறிக்கை கொடுத்தார்கள், மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கணும். இப்பொழுது ஒன்றிய அரசு பட்டியலிலிருந்து மாநில அரசுக்கு பட்டியலுக்கு வர வேண்டியது எது எது, பொதுப்பட்டியலிலிருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய பட்டியல் எது எது என்பதெல்லாம் போட்டாங்க. இங்கே பாருங்கள், 71 அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. ராஜமன்னார், நம்ம ஏஎல் முதலியார், சந்திரா ரெட்டி, அப்படியே கிடப்பில் போட்டார் கருணாநிதி. நடிகர் திலகம், அரசியல் நடிகர் திலகம்ல கருணாநிதி. திரைப்படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் நடிகர் திலகம், நடிகர் சிகரம் அவர், அது வேறு. அரசியல் நடிகர் திலகம் கருணாநிதி. அப்படியே போட்டாருங்க. அவங்க ராஜமன்னார் 71ஆம் ஆண்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே கிடப்பில் போட்டு 74ஆம் ஆண்டு எடுக்கிறாரு. என்ன பிரச்சனை, எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் பெரிய சேலஞ்சாக போயிடுச்சு. கவனத்தை திசை திருப்பணும், நான் தான் நிற்கிறேன்னு காட்டணும். எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட கூட்டணி ஒரு வித்தியாசம் அப்போ தான் எடுக்கிறாரு. அதை எடுத்து டாம் டூம்னு அனுப்பி வைக்கிறாரு. சட்டசபையில் விவாதித்து, அப்போ மேலவை இருந்தது, எம்எல்சி சபை இருந்தது, அதில் விவாதித்து எல்லாம் முடித்து இந்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை பற்றி என்னப்பா ஆச்சுன்னு ஒரு கேட்டது உண்டா கருணாநிதி? டெல்லிக்காரன் சட்டம் பண்ணது உண்டாத? சரி, அவன் பண்ணலை, உங்கள் அப்பாவும் கேட்டலை. இன்றைக்கி ஸ்டாலின் ஏன் கேட்கலை? ராஜமன்னார் வாயில் நுழையாத ஸ்டாலின் வாயில். மாநில சுயாட்சி 19 மோசடி பேச்சு. கான்க்ரீட்டாக கேளுங்கய்யா, துல்லியமாக கேளுங்கய்யா. என்னென்ன அதிகாரம், என்னென்ன நாட்டுகள் நீக்கணும், என்னென்ன நாட்டுகள் இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் சொல்லுங்கள். வேண்டாம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் வேண்டாம். உங்கள் அப்பா போட்ட ராஜமன்னார் குழு, உங்கள் அப்பா ஆதரித்த ராஜமன்னார் குழு, தமிழ்நாடு ஆதரித்த ராஜமன்னார் குழு சட்டப்படியானதை அதை கேளு. அதில் என்னென்ன ராஜமன்னார் குழு என்னென்ன இருக்குது, அதை செயல்படுதுன்னு கேளுங்க. இதையெல்லாம் நினைவு கூட படக்கூடாது. தமிழ்நாடு முடிச்சு யார் ஸ்டாலின் தந்திரம். இந்த புயல் இதெல்லாம் நினச்சானா போச்சு, நம்மளுக்கு ஆபத்து. நம்ம பங்காளி, பெரிய பங்காளி டெல்லி அரசு, அவனோட நமக்கு இருக்கிற உறவு பாதிக்கப்படும் என்பது தான் திமுக. அது மாதிரி ஒரு கொத்தடிமை கட்சி தான் அதிமுக. இவர்கள் தான் இங்கே ஏதோ மாநில உரிமை மாதிரி இருப்பாங்க. புதுசாக தோன்ற ஆட்கள் இந்த மாதிரி இப்போ தாவேக்காலாம் இருப்பாருங்க, பதவிக்காக வருது. இந்த கவர்ச்சி நீங்கள் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறதுனால ஒன்று, அடுத்தது பணத்துக்கு போகிறது, விலை போகிறது. இவ்வளவு ஒரு ஒழுக்கக்கேடு, ஒரு சீர்கேடு இந்த அளவுக்கு இந்தியாவில் வேறு மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்குமான்னு தெரியலைங்க. தமிழ்நாடு தான் அவ்வளோ மோசமாக இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்குது. பக்கத்தில் கேரளாவெலாம் இந்த அளவுக்கு இருக்காது, இவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம தான் வெட்கப்படணும், நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம தான் மாற்றத்தை பேசுகிறது. குறை சொல்லிக்கிட்டு பாயிண்ட் கிடச்சிது எனக்கு ஸ்டாலினை குறை சொல்கிறது, அதெல்லாம் நாங்கள் சொல்ல வர்றது. இப்போ இங்கே நம்ம ஏமாளியாக இருக்கிறோம்.
நம்மை பாதுகாத்தாகணும், நம்ம மொழி இனம் தாயகம் மூன்றையும் பாதுகாத்தாகணும். அதுக்கான செய்திகள் தான். இப்போ நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இதை சொல்கிறேன்ல, இப்போ இந்திய ஆண்டாங்கிறல்ல, அவன் இந்திய தேசிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்திருக்கான். தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்துட்டாங்க. அதை சரியாக தப்பான ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கல்வியாளர் முன்னாள் துணைவேந்தர் ஜவஹர் நேசன் அவர்களுடைய தலைமையில் அவங்களெல்லாம் உறுப்பினராக கொண்டு ஒரு குழு போட்டீங்க. வேற ஒருத்தர் தலைவராக போட்டிருந்தீங்க. இவர்கிட்ட முக்கிய பொறுப்பு கொடுத்தீங்க வரைவெல்லாம் பண்ணுறதுக்கு. அதை ஆதரிக்கிற நிலையாக வந்த பிறகு அவர் அதுலேருந்து விலகிட்டார். அதை பற்றி அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு, புத்தகம் போட்டிருக்காரு. நீங்கள் ஜவஹர் நேசன் ஐயா, சரி, நீ ஏதாச்சும் இது வரைக்கும் ஒரு மாநில கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கியா? ஸ்டாலின், நீங்கள் எதுவும் வெளியிட்றீங்களா? அவங்க கொள்கை இந்தி இன ஆதிக்க கல்விக் கொள்கை. பாஜக திணிக்கிற கொள்கை என்பது வெறும் இந்தி மட்டுமல்ல, ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஆதிக்க கொள்கை. அவங்க ஏகாதிபத்திய கொள்கை அது. அதனால் தமிழின அழிப்பு, தமிழ் மொழி மறுப்பு, தமிழர் தாயகம் சிதைப்பு மூன்றும் தான் நம்மளுடைய நோக்கம். மற்ற சில மாநிலங்களும் இப்படி செய்வாங்க. முதன்மையான எதிரி இந்த இன அடிப்படையில் தமிழன் தான். ஆரியத்துக்கு, பாஜகவுக்கு, காங்கிரஸ்காரனுக்கு அதுதான் முதல் எதிரி. டெல்லி காங்கிரஸ்காரனுக்கு முதல் எதிரி தமிழன் தான். அதனால் அவன் காலி பண்ணுறான். நீ அதில் மாற்று கருத்தில் சொல்லணும். தமிழ் இனத்தை பாதுகாக்கக்கூடிய மாற்றுக் கொள்கையை இப்போ நாங்கள் பேசுகிறது மாதிரி பேச வேண்டாம்ப்பா. நீங்கள் உங்கள் கல்விக் கொள்கை நின்று தப்பு, எங்கள் கல்விக் கொள்கை இது அறிவிக்க வேண்டியதானே? அவங்க போட்டு உடைக்கிறாங்க. நீ ஆதரிக்க கையெழுத்து போட வரல திரும்பிட்ட அப்படிங்கிறாரு தர்மேந்திர பிரதான். இந்த பணம் அது வெறுமனே இந்த பிஎம்ஸ்ரீ மட்டுமா? அது எவ்வளோ பாதகமான கொள்கை அது. சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திணிப்பு, மற்ற மொழிகள் அழிப்பு. 5வது வரலும் தாய்மொழி. ஏன்டா ஏன் பல்கலைக்கழகம்லாம் எங்கள் தாய்மொழி வேண்டியது இல்லையா? பாஜக பேசுகிறான் 5வது வரலும், அப்புறம் 8வது வரலும் படிக்கலாம் தாய்மொழி. ஏன் சொல்லிட்டேன். இப்போ மகாராஷ்டிராவில் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு இனக்குரல் எங்கே வளருது, எங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது? மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த பாருங்கள், விரைவில் அடுத்த ஆண்டெல்லாம் மராத்தியில் தான் கல்லூரி பட்டப்படிப்பு படிக்கணும். பொறியியல் இந்த மருத்துவம் உள்பட கொண்டு வர போகிறோம். இப்போ மராத்தியில் நூல் இல்லை, அதனால் இங்கிலீஷ் வச்சுருக்கிறோம். சட்டசபையில் சொல்கிறாருங்க பாஜக முதலமைச்சர். முரண்பாடு. பாஜக அப்படியே செல்லாது. இனங்கள் வெவ்வேறு பேசுவான். நம்ம பேசாடி கூட அவன் பேசார் அவர் கொண்டு வர போகிறோம்னு. அதுபோல் மற்ற மாநிலங்களையும் மாநில கட்சிகள் இனப்பிரச்சனைகள் இந்தியா பூரா இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. உலகம் பூரா நடக்கிற போராட்டங்கள்லாம் இன அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கிட்ட இன்னொரு பேசுவோம். இந்த நிலையில் இது இந்த கவர்ச்சி போக்குவரத்து அப்படிங்கிறது வணிகத்தில் ஒரு வாடிக்கையாளர் பிடிக்கிறதுக்காக நேர்மையாக நடந்த காலம்லாம் உண்டு வணிகம். இப்போ அவ்வளோ பேர்த்து மாற்ற பண்ணி வணிகம் செய்யணும். ஒரு பொருளை ₹1 உற்பத்தி பண்ணி ₹10 விற்கணும் அப்படிங்கிற அவங்க என்ன அன்றைக்கி நடைமுறையில் விளம்பரங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறோம்ல, யூடியூப்பில் பார்க்குறோம்ல, அப்படி செய்வாங்க. அப்படி தான் அந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் இருக்குது. எனவே அந்த மாதிரியாலாம் அதை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம தமிழ் தேசியம் இவங்க பேசுகிறது என்னென்ன அதிகாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அது என்ன, இது என்ன, மாற்று என்ன, நீங்களே மாற்ற சிந்திக்கணும். நம்ம விவரம் தெரியாதவங்களா நீங்களாம் சிந்திக்கணும். இந்த கருத்துக்களை தான் தமிழ் தேசிய இந்த கவர்ச்சி அரசியலில் போய் மயங்கி நம்ம அழிச்சக்கூடாது. நம்ம இனம், தாயகம், மொழி எல்லாம் அழியக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது. அந்த இந்திய ஏகாதிபத்தியோட கூட்டு சேர்ந்து நம்மளை காவு கொடுக்குற கட்சிகள் தான் திமுக, அதிமுகலாம். அதை மறந்துடாதீங்க. அது மாதிரி புதுசாக உருவாகிற தாவேக்கா உள்பட இந்த மாதிரி பல கட்சிகள் அப்படி இருக்குது. இதில் எது சரி என்று நீங்கள் தேர்வு செய்யுங்க. நீங்கள் சிந்திங்க, நீங்களே கட்டுரைகள் எழுதுங்க, பேசுங்க, கருத்துக்கள் நடத்துங்க, விவாதங்கள் செய்யுங்க. சந்திப்போம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.